ஹலோ வாரியர்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இங்கேனா எங்கள் ஓனர் அம்மாவுடைய விசேஷம். இங்கே எந்த ஊரில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நத்தம் தாண்டி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. அப்படின்னு வியூ அப்படி காட்டுற பாருங்க. ஃபுல்லாக மாமரம், ஹில் ஸ்டேஷனு. இங்கே வர இங்கே வீடு பாருங்கள். அப்பா, எப்போ ஏற்பட்ட இடத்துல வீடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்குது. எந்த அளவுக்கு இதுன்னு தெரில, ஆனால் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ரொம்ப மனசுக்கு நிறைவாக ஒரு இடத்துல இந்த இடத்துக்கிட்டலாம் கட்டில் போட்டாலே எதை போட்டாலும் கண்டிப்பாக தூக்கங்கிற ஒரு விஷயம் கம்பல்சரி வந்துடும். அதனால் இந்த இடத்துலலாம் மிஸ் பண்ணக்கூடாது. அப்படியே முன்னாடி வியூவை காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கலைக்காம் வர வழியில் இன்னமும் நிறைய பார்த்தேன். நத்தம் வர்றதுக்கு முன்னாடியே நத்தம் தாண்டி பார்த்தா எப்படி ஏற்பட்ட ஏரியா. அதுவும் நம்ம திண்டுக்கல்லுக்குள்ளே, திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இப்போ நத்தத்துக்குள்ளே இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறத நீங்கள் இன்னி வரைக்கும் எனக்கு காட்டலை. ஆனால் நானும் இன்னும் வரைக்கும் பார்த்ததில்லை. பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, அப்பா செம்ம ஏரியாடா, எத்தனை வருஷம் மெயின்டெனன்ஸுன்னு தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுலேயே காரில் தானே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சாங்கெல்லாம் நான் வச்சுருக்கிறேன். அதெல்லாம் போட்டோம்னா அவ்வளோ எனக்கு என்ன அறியாமே சிரிப்பு தன்னை போல் வந்துடுது. இப்போயே சிரிச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க, அப்பா என்ஜாய் பண்ணுறதுக்கு அருமையான இடம். சுற்றிலையும் மாந்தோப்பு, கிட்டத்தட்ட ஒரு உள்ள தென்னந்தோப்பும் இருக்குது, முன்னாடி மாந்தோப்பு. இங்கே பாருங்கள், ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளே ஏதோ ஃபேக்ட்ரி இருக்க மாட்டிருக்கு, சவுண்டெல்லாம் கேட்குது. இங்கே முக்கியமானது இந்த வீட்டுக்கு பின்னாடி தேங்காய் நார் பிரிக்கிறது இது இடம் இருக்குது. தேங்காய் நார் தான் இங்கே பாருங்கள், தேங்காய் நார் அதை அங்கே இது பண்ணிகிட்ருக்குறாங்க, பிரித்து விட்டுட்ருக்குறாங்க. உள்ள நத்தம் இது வரைக்கும் நான் நத்தம் வந்ததே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். இப்படி ஒரு ஏரியா இருக்குதுன்னு நான் நினச்சி பார்க்கல நத்தத்துக்குள்ளே. இது எந்த ஏரியாங்கிறது எனக்கு சரியாக தெரில. நத்தத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டு தாண்டி இல்லை ரைட்டில் ஒரு 2.5 கிலோமீட்டருக்குள்ளே சரியான ஏரியா அதெல்லாம். தேங்காய் நார் உரிக்கிற வண்டி சவுண்டு தானே அது. நான் கூட உள்ள ஃபேக்ட்ரி தான் இருக்கேன்னு நினச்சேன். தேங்காய் நார் உரிக்கிறதாங்க, தெரியுதுங்களா? இந்த அங்கெல்லாம் தேங்காய் நார் தேங்காய் போட்டு வச்சுருக்குறாங்க நாரை பிரிக்கிறதுக்கு. உள்ளே ஒரு ஃபேக்ட்ரியே இருக்குதா? உள்ளே ஒரு ஃபேக்ட்ரியே இருக்குங்க இங்கிட்டலாம். சரி வாரியர்ஸ், இன்றைக்கி விலாகு தான். எனக்கு உண்மையிலே பிடிச்சது, என்னை இம்ப்ரெஸ் பண்ணது இந்த வீடு தான். இந்த வீட்டை இப்போ நான் காட்டுற மாதிரி, இந்த வீடு தான் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஏன்னா இப்போ ஏற்பட்ட இடத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு 2-3 மாடி பில்டிங்கு, 2 பால்கனியோட, டாப்பில் ஒரு பால்கனி, ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு பால்கனி, 2 பால்கனியோட செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே வீடு. மிச்சத்தை போயிட்டு காரில் போயிட்டு கண்டினியூ. இதுலேயே ஒரு ஆச்சரியப்படுற விஷயம்னா சிறுமலைக்கு இது வழியாக தான் வரணும்னு. நான் சிறுமலையை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அந்த அளவுக்கு பார்த்ததும் கிடையாது. இன்றைக்கி வந்திருக்கேன், ஆனால் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சிறுமலை வந்து கிட்டத்தட்ட நத்தத்துலேருந்து திண்டுக்கல்லேருந்து ஆவரேஜாக ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்துருச்சு. இது நாங்கள் வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு பக்கமாக வந்துருக்குறோம். அதாவது எங்கேருந்துன்னா திண்டுக்கல்லேருந்து ஒரு 48 கிலோமீட்டருக்கு பக்கமாக வந்திருக்கோம். இந்த வீட்டை நான் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா அசந்து போயிடலாம். இயற்கையோட இப்படி ஒரு பிரம்மாண்டமான வீடு செம்மையாக இருக்குது. முன்னாடி டெரஸ் வேறு போட்டிருக்குறாங்க. அதுக்கு இந்த பக்கம் 2 பெரிய இது மாதிரி போட்டிருக்குறாங்க. சூப்பராக இருக்குது, வாழ்கிறாங்கப்பா செம்மையாக இயற்கையோட. பம்பு செட்டுங்க, ரொம்ப கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு இதெல்லாம் பார்த்து.
குளிக்கிறாங்களான்னு தெரில, குளிக்கிற மாதிரி இல்லை, தண்ணி மட்டும் ஒழுகிட்டு வீடு. இதில் தான் இருக்காங்க, இந்த பந்தல் கட்டியிருக்கல அதான் வீடு. இந்த பக்கமாக ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, ஒரு பிரிட்ஜு, நல்ல ஒரு ஏரியா. பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு தான். அதனால் செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. வெயில் சூடு நம்ம ஊரை விட கரூரை விட இங்கே அந்தளவுக்கு வெயில் சூடு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். கரூருக்கு ஈக்குவல் பண்ண இங்கே வெயில் சூடு கம்மி தான். ஓகே வாரியர்ஸ், இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ. டாட்டா பை பை, see you வாரியர்ஸ். டாட்டா டாட்டா டாட்டா. கொஞ்சம் இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கணும்.